வணக்கம். லெமரன் டிவி சார்பாக இன்று அண்ணா நகர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் காரத்தை நரேன் என்கின்ற நரேந்திரன் அவர்களுடன் உரையாட உள்ளோம். சார், இப்போ நீங்க அண்ணா வணக்கம். நகர் தொகுதி சுயேட்சையா வந்து நீங்க போட்டியிடுறீங்க. இந்த சுயேட்சையா போட்டியிடுறதுக்கு என்ன காரணம்? இல்ல என்ன உந்து சக்தியால நீங்க போட்டியிடுறீங்க? சார், நான் கிட்டத்தட்ட இந்த அண்ணா நகர் தொகுதியிலே 38 ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் இருந்தேன். ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காதனால, நான் சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறேன். நான் நிக்கிறேன் என்று தெரிந்ததுமே, மக்கள் என்னை ஆதரிக்கிறார்கள், மக்கள் விரும்புகிறார்கள். நான் இந்த அண்ணா நகர் தொகுதியிலே இருக்கிறவன். அண்ணா நகர் தொகுதியிலே பிறந்து வளர்ந்தவன். எத்தனையோ நல காரியங்களை செய்திருக்கிறேன், உதவிகள் செய்திருக்கிறேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவன். ஆகையால் மக்கள் என்னை விரும்புகிறார்கள். அந்த ஒரு காரணத்தினால் நான் இன்றைக்கு அண்ணா நகர் தொகுதியில சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறேன். சார், இப்போ நீங்க சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது இந்த தொகுதியில உங்களுக்கு? நிச்சயம் வெற்றி வாய்ப்பு இருக்கு. மக்கள் என்னை வரவேற்கிறார்கள். என்னை அண்ணா நகர் தொகுதி முழுக்கவே என்னை நன்றாக தெரியும். நான் அந்த அளவுக்கு சேவை செய்வேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன். ஆகையால் மக்கள் நீங்கள் வாங்கள். நீங்கள் உங்களுடைய சின்னத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆகையால் அந்த எண்ணத்திலே நான் இன்றைக்கு சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறேன். வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தில் இருக்கிறேன். சார், இப்போ நீங்க சுயேட்சையா நிக்கிறீங்க. நின்னு நீங்க மக்களோட ஆதரவோட வெற்றி பெற்று விட்டால், இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்னலாம் செய்யணும் ஒரு மனசுல இருக்கும் இல்லையா? அத சொல்ல முடியுமா? சார், என்னால் முடிந்தவரை அந்தந்த பகுதி வாரியாக, வட்டம் வாரியாக என்னென்ன குறைகள் விடுபட்டு இருக்கிறோம். இந்த மழைக்காலங்களில் எத்தனையோ தண்ணீர் தேங்கி மக்கள் அவதிப்பட்டு இருக்கிறார்கள். என்னால் முடிந்தவரை அந்தந்த பகுதியிலே எந்த குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை நான் நிறைவேற்றுவேன். சார், இப்ப பெரிய கட்சிகளா இருக்குது. பெரிய கட்சிலாம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வாக்குறுதி குடுக்குறாங்க மக்களுக்கு. ஒரு லிஸ்ட் போட்டு குடுக்குறாங்க. அது மாரி நீங்க சுயேட்சை வேட்பாளர் இந்த அண்ணா தொகுதியில நிக்கிறீங்க. நீங்க மக்களுக்கு என்ன வாக்குறுதி குடுக்க விரும்புறீங்க? சார், என்னால் என்ன முடியுமோ மக்களுக்காக நான் சட்டமன்றத்திலே சென்று அவர்களுக்காக குரல் கொடுப்பேன். அதே போன்று என்னால் முடிந்தவரை அவர்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை நிறைவேற்றுவேன். இப்ப நீங்க சொன்னீங்க 38 ஆண்டுகளாக மக்கள் சேவையில இருக்கிறேன்னு சொன்னீங்க. ஒரு இயக்கத்துல சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களால பட்டியலிட முடியுமா? சார், எத்தனையோ மக்கள் கூப்பிட்ட குரலுக்கு நான் இரவு பகல் என்று பாராமல் ஓடி இருக்கிறேன். அவர்களுக்கு அடிப்படை வசதியான ரேஷன் கார்டுகள், உதவி பென்ஷன்கள், மகளிருக்காக என்ன என்ன அவர்கள் குறைகள் இருக்கிறதோ அரசாங்கத்திடம் இருந்து வாங்க முடியாமல் கட்சிக்காரர்களிடம் சொல்லி அதை முடியாத இருந்தவர்களிடம் அவர்கள் என்னிடத்தில் வந்தவர்களுக்கு அனைவருக்குமே அவர்கள் குறைகளை நிறைவேற்றி இருக்கிறேன். ஆகையால் அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் இங்கு சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறேன். அதுவும் பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும். என்னை ஆதரிக்கிறார்கள், என்னை விரும்புகிறார்கள். சார், உங்களோட முயற்சிக்கு எங்க லெமரன் டிவி சார்பாக வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். நன்றி, வணக்கம் சார். மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். நான் அண்ணா நகர் தொகுதியிலே சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறேன். என் பெயர் கராத்தே நரேந்திரன். நரேந்திரன் என்று அழைப்பார்கள். நான் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையிலே பயணித்தேன். ஆனால் சிலர் பேர் முன்னோடிகள், கழக முன்னோடிகள், மூத்தவர்கள் கூடிய காழ்ப்புணர்ச்சியால் நான் புறக்கணிக்கப்பட்டேன். இன்று சுயேட்சை வேட்பாளராக நின்றதும் மக்கள் எனக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். நில்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போடு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் நான் நிச்சயமாக மக்களிடம் சென்று வாக்கு சேகரித்து நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இந்த அண்ணா நகர் தொகுதியிலே எனக்கு இருக்கிறது. அதே போல அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடுவேன். இதே அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் நன்றாக தெரியும். அவர் எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் ஓடி வருபவர், நமக்காக உதவி செய்பவர் என்றெல்லாம். அதே போன்று உதவி தொகை, அதே போன்று ரேஷன் கார்டு வசதி, அவர்களுக்கு என்ன வசதி, அடிப்படை வசதியோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன். இது மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். நான் உள்ள பகுதியிலே உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும். நான் இந்த தொகுதியிலே தெரியாதவனே கிடையாது. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் நில்லுங்கள் என்று சொல்கிறார்கள்.
ஆகையால் நான் நிச்சயமாக மக்களுடைய ஆதரவோடு நிற்கிறேன். அதே போன்று நான் வெற்றி பெற்று வந்தால் அவர்களுக்காக நான் சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பேன் என்று இந்த நேரத்திலே நான் கூற விரும்புகிறேன். அவர்கள் எங்கெங்க பகுதியிலே என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் கண்டறிந்து அதை சட்டமன்றத்திலே குரல் கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மோதிரம் என்னுடைய சின்னம். ஆகையால் மோதிரம் சின்னத்திலே வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும்படி உங்களை பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். மறந்துடாதீங்க. வணக்கம். 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 வணக்கம்.